ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கிச்சன். கேரளா ஸ்டைல் முட்டை மப்பாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆப்பத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இது கூடவே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நசுக்குன்னு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பல்லு பூண்டு நசுக்குன்னு சேர்த்துக்கலாம். ஓரளவு வதங்கிச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஒரு 2ஆம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கட்டும், உருளைக்கிழங்கு வேகட்டும். உருளைக்கிழங்கு வெந்துச்சு 4 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூடவே பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1ஆம் தேங்காய் பால் ஒரு 1/4 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் இதை கொதிக்க விடும். ஓகே, இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை மப்பாஸ் ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.